நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to தபால் பெட்டியின் 84 with me விக்னேஷ் கார்த்திக். பிரம்மாண்டத்தின் மறுபெயரான விஜய் அவார்ட்ஸ் தாறு மாறா நடந்து முடிஞ்சதுங்க. நம்ம விஜய் சாரோட மாஸான ஸ்பீச், சிவகார்த்திகேயனோட கிளாஸான ஸ்பீச் அப்படின்னு எல்லாமே சூப்பரா இருந்தது. ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே பயங்கர பரபரப்பு, பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அதுலயும் ஸ்பெஷலா அந்த செல்ஃபி பிக்சர் அப்படி நம்ம டிடி அக்கா வந்து அந்த போனை வச்சுட்டு பின்னாடி நிறைய ஆர்டிஸ்ட், ஷாருக் ஜி, ரஹ்மான் ஜி, விஜய், கமல் சார், லதா, ரஜினிகாந்த் மேம், நிறைய ஒரு நடிகர் பட்டாளத்தையே பின்னாடி வச்சுட்டு ஒரு செல்ஃபி பிக்சர் எடுத்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் விஜய் டெலிவிஷன் பேஜில் போட்டிருப்போம். சும்மா லைக்ஸ், கமெண்ட்ஸ்லாம் அவ்வளவு குமியுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட வரவேற்புக்கு. ஜூலை 20 நம்மளோட விஜய் அவார்ட்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போது, மிஸ் பண்ணாமல் பாருங்க. எப்படி விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே வரவேற்பை விஜய் அவார்ட்ஸ்க்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஷோக் போலாம் வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் லெட்டர் படிக்கிறேன், கேளுங்க. Hi, I am Bhargavi from Bangalore. Me and my family are huge fans of Vijay TV. Thank you, Bhargavi. It's almost in a day we watch almost all Vijay TV programs, irrespective of weekday and weekend. As you are retelecasting Saravanan Meenakshi and Devam Thandai Veedu and Thai Manavan, please do the same for The Office as well, as we are huge fan of this serial. Kandipa, we will try doing it, Bhargavi. And also retelecasting time can be changed into morning between 11 to 1 p.m. All 4 serials, as this would be easy for us to watch it easily. Please consider this as a request from the fan who is really great fan of this most innovative and special channel for Tamil language. பயங்கரமா புகழ்ந்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 11 to 1 அந்த டைம் பேண்டில் வந்து சீரியல் போட முடியுமா அப்படின்னு நான் வந்து கேட்கணும். பட் அந்த டைமில் ஏதோ ஹிந்தி சீரியல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் we will definitely try our best, Bhargavi. All the best and wish you all success, Vijay TV, for all the future innovations which is going to come, and looking forward for the Vijay Awards and Shiva's award in it. Thank you from your channel's greatest fan from Bangalore. Thank you so much, Bhargavi. கண்டிப்பா கூடிய விரைவில் விஜய் அவார்ட்ஸ் ஜூலை 20 நம்ம விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆக போகுது, மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் அடுத்ததா வந்து ஒவ்வொரு வாரமோ லுல்லு சபால ஒரு வீடியோ போடுவோம்ல, அந்த வகையில லுல்லு சபால சிந்து பைரவிய வர்ண கடை கலாய்ச்சிருக்கானுங்க. அந்த வீடியோ பாரு. சூடி தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு, நாளை வரும் மாலை என்று நம்பிக்கை வளர்த்து விடு. நிறுத்துறா, நான் சேவிங் பண்றதுல சேவிங் பண்ணிக்கினு நான் வாடகை எடுத்து போடுற அதே ஜிப்பா வாடகை எடுத்து போட்டு வந்துட்டா நீ வந்து ஜேகேபி ஆயிட முடியுமா? கட் அவுட் வைக்க காசு இல்லாம கட்ட மேலே ஏறி போஸ்ட் கொடுக்கணும்டா. நீ பாட்டு பாடும்போது பிசு தட்டாம பாடணும். தொண்டையாது சி நவுறா. இப்ப பாடுறேன் பாரு. சூடி தந்த சுடர் கோடியே சோகத்தை நிறுத்தி விடு, நாளைக்கு வரும் மாலை என்றே நம்பிக்கை வளர்த்து விடு. அடிக்காதீங்கண்ணா, நான் பாட்டு பாட வரலண்ணா. அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டு வந்தேன். பாருங்க, பட்டு துண்டெல்லாம் போட்டுக்காரு. அவர் தானே பாடகரு. இல்லண்ணா, சத்தியமா எனக்கு பாட்டு தெரியாதுண்ணா. எங்க வீட்டுல தண்ணி இல்லண்ணா. ரவ தண்ணியாவது இங்க புடிச்சுன்னு போலன்னு பானி எடுத்துன்னு வந்தேன்னா. புழுவுறானா அவன்? இவ்வளவு நேரம் பானி கவுத்து போட்டு மூலெல்லாம் அடிச்சான். 10வது என்கிட்ட ராகம் பேர்லாம் கேட்டானா. என் பேரை எனக்கு தெரியாது, ராகம் பேர்லாம் எனக்கு எப்படின்னா தெரியும்? அவன் சொல்றது நம்பாதுண்ணா. மேட்டு உங்க 2 பேரும் இந்த சபா பக்கம் பார்த்தேன், ஊடு பூந்து அடிப்பேன். ஒரு படத்தை கூட நம்ம லுல்லு சபா டீம் வந்து விடவே இல்லை. உண்மையாவே இட்ஸ் an excellent show for விஜய் டிவி. அடுத்த லெட்டர் படிப்போம். அடுத்ததா ரத்னா ஃப்ரம் மலேசியா அனுப்பிச்சிருக்காங்க. ஹாய் விக்னேஷ் கார்த்தி, அப்பா கபார் அப்படின்னா கெட்ட வார்த்தை அப்படின்னு நீங்க தப்பால நினைச்சிடாதீங்க. அப்பா கபார்னா மலேசியன் லாங்குவேஜ்ல ஹவ் ஆர் யூ அப்படின்னு அர்த்தமா. ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவங்க பக்கத்துலேயே பிராக்கெட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ஐ எம் ரத்னா ஃப்ரம் மலேசியா. First of all, my big salute to Vijay TV. Salute. Thank you.
because Vijay TV is one and only channel that entertain all people. Thank you so much. All Vijay TV program is super duper. I wish that Vijay TV should give more chance to Malaysian people to participate in Vijay TV. Malaysian people, we will definitely consider this, Ratnaji. I take this opportunity and would like to say that I am a big fan of Jodi number 1 participant Anandi. Anandi, இந்த அழகா இருப்பாங்கல்ல அவங்களோட ஃபானா. I like her so much. She is such a fantastic dancer. I pray for her success. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கே. I want Anandi FB ID or contact number. ஏங்க இன்னும் இதை மட்டும் தாங்க நாங்கள் பண்ணல. தயவுசெய்து அதையும் பண்ண வச்சிடாதீங்க. My special message to Anandi. Anandi, you are rocking. Keep it up. And I'm waiting to see you in big screen very soon. Since you are a good dancer, do more differences in your dance. And I'm sure you can do. அப்படியே ஜோடி நம்பர் 1 ஜட்ஜ் மாதிரியே அமைச்சிருக்காப்ல. லாஸ்ட் டைம் யுவர் பெல்லி டான்ஸ் ரியலி சூப்பர். தெரியுது நீங்க எதை லைக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. நானும் பார்த்தேன் அந்த பெல்லி டான்ஸை. ஐ வாண்ட் டு see you in ஜோடி ஃபைனல். If you get a chance, please do a dance performance in Malaysia. உங்க முன்னாடியே ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ். Because I am your crazy fan. Thank you Vijay TV. ஓகே ரத்னா, நல்லா பெரிய லெட்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனந்தி கிட்ட கண்டிப்பாக இதை நாங்கள் கன்வே பண்ணிடுறோம். அடுத்ததாக வந்து நம்ம அதீதி இதில் நம்ம வடிவேல் பாலாஜி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சும்மா ராப்பர் மாதிரி வந்து வாய்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லாமல் பேசியிருக்காரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பாருங்களேன். ஏன் இப்படி பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் கலக்குறீங்க, செமையா பாடுறீங்க. சமையல் பண்றேனா? அப்படியெல்லாம் சொல். பாப்பாலாம் இருக்கட்டும். ஹலோ, யாரு நீ? ஹலோ ஹலோ, யாரியா நீ? ஃபர்ஸ்ட் நான் தான் சிரிச்சேன். அசிங்கமாக திட்டக்கூடாது. ஓகே, முதல்ல யார் நீ? ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். எஸ், கம் இன். ஏன் என்னையே குறுகுறுன்னு பார்க்குற? ஒன்னதான் நாங்க பாடின பாட்டியாது இவ்வளோ கேவலமா பாடினீங்க? ஓகே ஓகே, என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க? நான் ஒரு எக்ஸ்போர்ட் யார், வாய்ஸ் எக்ஸ்போர்ட். வாய்ஸ் எக்ஸ்பர்ட்னா என்னோட குரல் வளங்களெல்லாம் அப்படியே பார்சல் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் அனுப்பி என்ன நடக்கும்? அங்கேருந்து பாராட்டி இன்னொரு பார்சல் வரும். அதில் என்ன இருக்கும்? அது தேவையில்லை, அது 1000 கணக்கு. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஓகே ஓகே. அண்ட் இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல்ல இன்ட்ரோடியூஸ். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை அறிமுகப்படுத்திட்டா? அப்கோர்ஸ் அப்கோர்ஸ். ஓகே, முதல்ல உட்காந்துருக்கவர் யார் தெரியுமா? யாரு? சாய் சரண். சாய் சரண்றீங்களே, நீங்க சொல்றத கேட்டா அவர் அந்த பக்கம் சாஞ்சாரா திட்டு வாங்க மாட்டாரா அந்த பாப்பா கிட்ட? என்ன சாய் சரண் அவர் என்ன சாதனை பண்ணிருக்கான்னு தெரியுமா? கேளு, அவர்கிட்ட கேளு. என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் பண்ணல பாஸ். நாங்க என்ன பண்ணாரு? சூப்பர் சிங்கர் அவர் தான் வின் பண்ணாரு. வின் பண்ணி என்ன கிடைச்சுன்னு கேளு. என்ன கொடுத்தாங்க பாஸ்? வீடு கொடுத்தாங்க. வீடு வீடா? 40 லட்சம் ரூபாயா? ஆமா. பாட்டு பாடி 40 லட்சம் ரூபாய் பிளாட் வாங்கிட்டேன். நானெல்லாம் பல பேர்கிட்ட பாட்டு பாடி பாட்டே வாங்கியிருக்கையா. ஓகே, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் யூடியூப்ல டாப்ல மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டியின் 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நீங்க பார்க்க போறது யூடியூப்ல டாப். லண்டன்ல பயங்கர பிரம்மாண்டமா நடந்த நம்ம ஸ்டார் விஜய் நைட்டு ரொம்ப வாரமா யூடியூப்ல டாப்பா தான் இருக்கு. ஆனா திடீர்னு பயங்கர டாப் ஆயிருச்சு. என்ன ரீசன் அப்படின்னே தெரியல. அதுலயும் ஸ்பெஷலா அந்த வாட்ச் டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. இப்போ அந்த வீடியோல இருந்து ஒரு சின்ன கிளிப்பிங் பாருங்க. நீங்க ஊதா கலர் ரிப்பன் வந்து என்ன நீங்க டிடி அளவுக்கு ஸ்ட்ராங்கா பாடல? ஏன்னு எனக்கு தெரியலையே. டிடி மாதிரி உங்களால ஏன் பாட முடியல? டிடி எங்க? அவங்கள மாதிரி பாட முடியுமா சார்? ஓ, அப்ப அவங்க பாடுவாங்களா? அவங்க பாடுவாங்களா? அப்போ அவங்க பாடினாங்க. அப்ப நீங்க இல்லையா அங்க? இல்லையே. நான் நல்ல வேளை நீங்க இங்க இல்ல. டிடி ஒரு நிமிஷம் வாங்க. நீங்களும் திவாகரும், ஏன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாடினது திவாகர் கேட்கலையா?
ஏன்னா அவன் ஊதா கலர் ரிப்பனை லவ் பண்ணல வெள்ளை கலர் ரிப்பனை லவ் பண்றான். வாங்க அப்படி. இல்ல அது என் காதால கேட்கணும் மாதிரி ரொம்ப ஆசையா இருக்கு. இவ்ளோ முடி வளர்த்தா அந்த காது எங்க கேட்கும்? வா வீட்டுக்கு போலாம். மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் சிமாட்டினி செட்ட செட்ட என்னுடைய கண்ணுக்கு நீ எப்போதுமே காதல் போட்டு நிப்பாட்டுறம் பாட்ட. ஏன் தெரியுமா நிப்பாட்டிறேன்? இவங்க பாடின பிறகு எங்கள் பாட்டு எடுப்படல, அதான் நாங்கள் அப்படியே போயிடுறோம். இது தேவையா? காஃபி வித் டிடில நம்ம பிரதாப் போத்தன் அண்ட் யூகி சேது சார் வந்த எபிசோட வந்து யூடியூப்ல டாப். நம்ம பிரதாப் போத்தன் சார் வழக்கம் போல குட்டி குட்டி காமெடி எல்லாம் பண்ணாரு. அவர் இன்னைக்கு பெரிய காமெடி பண்ணிருக்காரு, உங்களுக்கே தெரியும். சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாருங்க, பாருங்களேன். பிரதாப் சார் அப்படின்னு நான் ஞாபகம் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி செல்வராகவன் இருந்திருந்தாருன்னா 80s இவர் வச்சு தான் நிறைய படம் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ், எஸ்பெஷலி உங்களுடைய ரீஜனல் நேஷனல் அவார்டு வாங்கின அந்த படத்துலலாம் நீங்கள் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நீங்கள் வந்து அதை கன்சீவ் பண்ணுங்க? இது ஜஸ்ட் அவுட் ஆஃப் த ஒரு இந்த இன்டர்வியூலேருந்து அவுட் ஆஃப் த ஒரு கொஸ்டினே கூட நீங்கள் வச்சு. நான் ஃபர்ஸ்ட் சினிமாவில் வரும்போது பரதன் பிக் மீ ஃபார் தகரா. தகரா வாஸ் அ மென்டலி சேலஞ்ச்டு ஒரு ரோல் இருந்தது. தென் வாட் ஹேப்பன், டூ பிக்சர்ஸ் கேம் டுகெதர், மூடு பண்ணி அண்ட் வரமேந்திரம் சிவப்பு. ஒன் இஸ் an eccentric guy and the other is a serial killer. அப்போ இது வந்து தென் தே ஃபிக்ஸ் யூ. ஸோ இப்போ என்ன ஆகுனா, யாராவது கூப்பிட்டு கேட்ட ஃபர்ஸ்ட் திங் சார் உங்களை ஒரு படத்தில் வேணும், வாட் இஸ் இட் யார் டாக்டர் திருக்கு யூனோ சைக்காட்ரிஸ்ட் வியாதி இருக்கணும் இல்லை வியாதி குணப்படுத்தணும். அந்த இது வரைக்கும் அந்த கல்ட் சாங் அன்டில் டுடே இளையராஜாவோட பல ஆயிரக்கணக்கான பாடல்களை என் இனிய பொன் நிலவை பொன் ஜெயசுதாஸ் வந்து சுரங்கப்பாதையில் கீழ் தோண்டி பேஸ்ல பாடின பாட்டு. ஜெயசுதாஸ் அட் இஸ் பெஸ்ட். When you did that song, உங்களுக்கு தெரியுமா it's going to be அப்படி did you feel it? All I knew was நான் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் பாடிட்டு இருக்கும்போது tongue used to come out. So the producer came all the way and say, Pratap Potan, if you say en iniya ponnilave, the tongue does not come out. But எனக்கு இப்போ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டின்னு லாஸ்ட் 15 months 18 months I've been doing and continuous மலையாளம் படம் பண்ணிட்டு இருந்தேன். So I've been able to do a lot of different roles because they don't typecast you. ஆனால் திருப்பி மலையாளத்துக்கு திருப்பி வந்தது 22 female Kottayam, which was a rapist. From that to a good doctor in Ayalanyanam Tamil, which was a totally different character. So like this, I have been lucky in getting different characters. To my final one, which I did, which is my 100th film. Yeah, உங்களுடைய 100th படம். That is my peers have done 500 films. I have only done 100. This I have really put in my, it's totally different from, நான் இது வரைக்கும் பண்ணதுல totally different role தான். இவருக்கு கிறுக்குத்தனமான ரோல் தான் கொடுக்கணும், இண்டஸ்ட்ரிக்கிட்டே ஒரு கிறுக்குத்தனம் இருக்கு. இவர் ஸ்பான்டனிட்டிக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்கிட்டு இருக்குல்ல, என்ன பண்றது, வாட் டு டு. அடுத்ததான் நம்ம ஜோடி நம்பர் 1ல இந்த 1-on-1 ரவுண்டு, அந்த வீடியோவும் யூடியூப்ல டாப்பு. இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நம்ம டிடி அக்கா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பண்ண ஃபர்ஸ்ட் ஆங்கர் பண்ண எபிசோட் இதுதான் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ அந்த வீடியோவும் யூடியூப்ல டாப் முன்னாடியே சொன்ன மாதிரி பாருங்க. நம் நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று நடக்கவிருக்கும் சுயம்பரத்தில் யார் வெற்றியடைகிறார்களோ அந்த வெற்றியாளனுக்கு நம் நாட்டு இளவரசியான என் மகளை மனம் முடித்து தர உத்தரவிடுகிறேன். ஜெயிச்சா ஞாபகத்தில் இருப்ப, தோத்துட்டா இதயத்தில் நம்ம டான்ஸ் பண்றோம். நம்ம டான்ஸ் பண்றோம், நிம்பல் பாக்குறோம், அவ்வளவுதானா? இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய, எப்போது என் உண்மை நிலை அறிய, தாங்காமலும் தூங்காமலும் செல்லுதே. அம்மா அப்பா எப்பமா வருவாரு? மூச்சு பட்டா நோகும் வந்து மூச்சடக்கி முத்தமிட்டே, நிழலு பட்டா நோகும் வந்து. சுபன்ராஜ், இது உங்க ஸ்கூல் யூனிஃபார்மா? ஸ்கூல்ல இருந்து அப்படியே வந்து ஆடிட்டீங்களா? ஸ்கூல் கட் பண்ணிட்டு வந்தீங்களா? ஸ்கூல் கட் பண்ணிட்டானே சொல்லிடாதே, மாட்டி போய் சாத்தான் வந்துட்டு பாம்பு தானே அனுப்புவாங்க, பல்லி போய் ஒண்ணு. எங்க அந்த வெள்ளை பல்லி? இதுக்கு மேல நார்மல் ஆடுற மாதிரி ஆடினீங்கன்னா நான் வந்து எல்லாரையும் எலிமினேட் பண்ணிட்டு நான் வந்து ஆட போறேன்.
இப்போ நான் பார்க்க போறது போன வாரம் விஜய் டிவில என்னாச்சு. தாய்மானவன் சீரியல்ல இந்த மதி கேரக்டர் என்ன பண்றாரு, அவரோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவரோட பொண்ணு மகாக்கு கொடுத்துடுறாரு. அப்படியே வக்கீல் வந்து பேசும்போது 2 பேருமே ஒரு மாதிரி சீரியஸ் ஆயிடுறாங்க. ரொம்ப சீரியஸான சீன் தான் இது, பாருங்க. நீ கேட்டது உன் பேர்ல இருக்க ஷேர்ஸ் எல்லாம் அப்படிதானே? மதி பேர்ல இருக்க ஷேர்ஸுக்கு அவருக்கு பெனிஃபிட் போயாகணும். இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அவருக்கு அது வேண்டாமா மகா? மீதி ஷேர்ஸையும் அவர் உன் பேருக்கே மாத்தி எழுதியிருக்கார் மகா. பிஸ்னஸ் அவர் உங்ககிட்ட கம்ப்ளீட்டா ஒப்படைச்சிட்டாரு. 100% ஓனர்ஷிப் உங்களுக்கு தான்மா. அந்த ஃபேமிலியில யாருக்குமே அதுல எந்த பங்குமே இல்லை. இதுல பங்கு கேட்டு யாருமே கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. மதி முழு மனசா இது எல்லாத்தையுமே உங்க பேருக்கு கொடுக்கறாருமா. வாங்கிக்க மகா, வாங்கிக்கம்மா. நீயாவது வாங்கிக்க பாரதி. இத முழு மனசா உங்களுக்கு தர்றதாவும் இதுல அவருக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார்மா. இனி அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைம்மா. எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டார். வரேம்மா, வரேன் பாரதி. நம்ம மகா உண்மையாவே ரொம்ப நல்லா நடிச்சாங்கல்ல. அநேகமா அடுத்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல தி நாமினீஸ் ஆர் மகா அப்படின்னு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மகா அவர்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த நம்ம ஆபீஸ் சீரியல்ல இந்த சுருட்டமுடி தலையா இருக்கான்ல, அதாங்க நம்ம டார்லிங் லக்ஷ்மியை சும்மா தொலை பண்ணிக்கிட்டே இருப்பானே மனோஜ். அந்த பையில வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பிஹேவியர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளில போய் என்ன பண்றான், நம்ம மாஸ் ஹீரோ கார்த்தி இருக்காருல்ல, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மாஸ் ஹீரோ கார்த்தியை வந்து முறைச்சுக்கிட்டே இருக்கான். உடனே நம்ம கார்த்தியும் பயங்கரமா ஃபீல் ஆகி அப்படின்னு அடிக்கிறது, கையை ஓங்கும் போது அப்படியே நம்ம சூசனும் டேவிடும் வந்து தடுத்துடுறாங்க. என்ன பண்றது, இதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார் பில்டப் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பார்த்தா வேண்டியது நம்ம தலையெடுத்து. அதனால இப்ப நீங்க பாருங்க. டேய், பாத்தியில என்னாச்சுன்னு? இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், உன் கதையை முடிச்சிருவேன். என்னடா முறைக்கிற? டேய் வேணா. ஏய் கார்த்தி, சுமாரு. நீங்க சொன்னீங்கன்னா அவனை வேலையை விட்டு தூக்கியாச்சு. போறவனை கூப்பிட்டு வச்சு எதுக்கு சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? விஷ்ணு தள்ளு, மனோஜ் கிளம்பு. லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, இப்ப சந்தோஷம் தானே? இல்ல சூசன், இத நீங்களே பண்ணிருக்கணும். இதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என்ன அலைய வச்சிருக்கவே கூடாது. அப்படி இல்ல, எல்லாத்தையும் முறையா செய்ய வேண்டியிருக்கு. அப்பதான் யாரும் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ நீங்க என்ன நம்பல? இதுல நம்பறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸ்டேஷன்ல இருந்து போலீஸே விசாரிச்சு அவன் பண்ணது தப்புன்னு சொல்லிடுச்சு. இப்ப யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. சரி சூசன், எதுக்கு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு? தேங்க்ஸ். டேவிட். சூசன், ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னை டார்ச்சர் பண்ணீங்க, விஷ்ணுவை டார்ச்சர் பண்ணீங்க, ராஜியை அவமானப்படுத்துனீங்க. இதெல்லாம் கூட ஓகே. உங்களுக்கு எங்களை பிடிக்கல, நாங்கள் சாருக்கு சப்போர்ட் பண்ணோம், உங்களுக்கு பண்ணலை. அதனால தானே நீங்கள் கடுப்பானீங்க.
பரவாயில்ல. ஆனா லக்ஷ்மி விஷயத்துல நீங்க பண்ணது பெரிய தப்பு. அதை ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது சூசன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். கூடி சீக்கிரம் உங்களுக்கே அது புரியும். உன் மனசுக்குள்ள நான் தோத்து போய் நிக்கணும்னு எதிர்பார்க்கறல்ல? இல்ல, நீங்க ஜெயிக்கணும் தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வெற்றிக்காக நீங்க உங்க நீதி, நேர்மை, நியாயம் இப்படி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டீங்க. இது எல்லாத்தையும் பண்ணி நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க பண்ண தப்பு கண்டிப்பா உங்களை நிம்மதியா இருக்க விட போறதில்ல. அட்லீஸ்ட் ஜெயிச்ச சந்தோஷமாவது உங்களுக்கு கிடைக்கட்டும். ஓகே, இப்போ நான் பார்க்க போறது அப்புறம் என்னவா, நம்ம ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸோட தகுதி சுற்று. நம்ம மூளைக்கும் அந்த ஷோக்கும் சம்மந்தமே கிடையாது தான். இருந்தாலும் இட்ஸ் a வெரி குட் இன்ஃபர்மேட்டிவ் எனர்ஜெட்டிக் ஆஃப் த ஷோங்க. ஏன்னா அந்த ஷோ பார்த்து நானே நிறைய கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைலாம் கற்றுக்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன வார்த்தைன்னு கேட்டாதீங்க, ஞாபகம் இல்லை. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி குட் ஃபார் த ஹெல்த் ஆஃப் த பிரெயின் ஆஃப் த பாடி. ஸோ பாருங்க, உங்கள் விஜய். இப்போ நம்ம வந்திருக்கிறதும் தகுதி சுற்று. விறுவிறுப்புடன் துவங்கிய போட்டி. பூ, மலர், இன்பம், துன்பம், சாமுத்ரிகா. பதட்டம், என்ன டென்ஷன் உனக்கு? உற்சாகம், வெரி குட். அசுரத்தனமாக போட்டி போட்டு முதல் இடத்தை பிடிக்க போகும் அந்த ஒரு அணி எது? காளிமார்க் பவன் ஷோ. ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் டு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அடுத்ததா நம்ம நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண ஷோக்கு வந்து நம்ம நலனும் நந்தினியும் டீம் வந்திருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாக் ஆஃப் த டவுன் நந்திதா ஷோக்கு வந்திருந்தாங்க. Well, it was actually really a fantabulous, scintillating, amazing, wonderful show, and please do watch it. Bro, apple juice please. பூனை பாலை எப்படி குடிக்கும்? மதுமிதா, பூனை வந்து பாலை எப்படி குடிக்கும்? நீங்க பண்ணுங்க அதே மாதிரி இல்ல ஒரே நிமிஷம் அதே மாதிரி பண்ணுங்க. பாருமச்சி, காட்டு பூனை பாரு. அது எப்படி? சரி மைக்கேல் அதாவது இல்ல பூனை குடிக்கிறதுக்கு உன்னை ரீ ரெக்கார்டிங் பண்ண சொல்லல. உட்காரு. ரொம்ப பசியில் இருக்குது போல மச்சி. இந்த பூனை வந்தோட மூஞ்சே உள்ள விட்டுருக்கு. இங்க பாரு அண்ணன் மஞ்சள் பூனை. அண்ணா என்ன பூனை சுற்றுத்தனமா குடிக்குது. அப்ப மார்க்கு திருட்டு தனமா தராம விட்டுறோம். ஏய் எவ்வளவு பெரிய கிரியேட்டிவிட்டியா. அது பசியில இருக்கு, நக்கி சும்மா உங்க நந்திதா பாதி அல்வா தின்னுட்டார். என்னம்மா பூனை முத்தமா கொடுக்குது? பால் எப்படி குடின்னு கேட்டா அம்மா. இந்த மாதிரி பூனைலாம் இருந்ததுன்னா மற்ற பூனை என்னத்துக்காக வருது? இருந்தாலும் ஓரளவு டீசென்டான பூனை நம்ம மஞ்சள் பூனை என்கிற காரணத்தினால் ஷாமனுக்கு மார்க் கொடுத்துடலாம். Okay folks, we have come to the end of this episode. Thank you so much for your excellent support, cooperation, your tremendous friendly attitude. I really like it and I encourage your appreciation. Thank you so much, and please do continue sending us mails, letters, comments, and please continue your support. And நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா, விஜய் டெலிவிஷன், தபால் பெட்டி எண் 8484, சென்னை 6,34,000. No, I will send in the emails. நான் வந்து மெயில் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா no problem. Again, you can mail us at தபால் பெட்டி எண் 8484@vijaytv.com. So தொடர்ந்து ஷோ வாட்ச் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதே ஷோல உங்களை மறுபடியும் மீட் பண்ற. அது வரைக்கும் bye from Vignesh Karthik.